ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனம் மத்தேயு புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆம், இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் கள்ள தீர்க்கதரிசிகள், யார் போலி போதகர்கள் என்பதை நாம் எவ்வாறு கண்டுபிடிப்பதென்றால், வேதாகமத்துடைய வார்த்தைகளை, அதாவது தேவனுடைய வார்த்தைகளை மறுத்து பேசுகிறவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், போலி போதகர்கள். ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஏற்க மறுப்பவர்களும் இப்படிப்பட்டவர்கள்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை மறைக்கிறவர்களும் தன்னை மேன்மைப்படுத்துகிறவர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான். திரித்துவத்தை குறித்து தவறாக சொல்லுகிறவர்களும் கள்ளப்போதகர்கள்தான். ஆத்துமா ஆதாயம் தேவனுக்கு செய்யாமல் ஆத்துமா ஆதாயம் தனக்கென்றும் அதன் மூலமாக செல்வம் சேர்த்தல், புகழ் சேர்த்தல், இவர்களைத்தான் தேவன் கொடிதான பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்கிறார். சபைகள், போலி தலைவர்களின் சபைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே பதர்களாக அக்கினியிலே சுட்டரிக்கப்படும். அவைகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், எபேசு திருச்சபை இப்படியாக இருந்ததினாலே அது காலப்போக்கில் இல்லாமலேயே போய்விட்டதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் அப்படி என்றால், ஓநாயினுடைய குண அதிசயம் என்ன என்றால், ஆடுகளை சிதறடிப்பது, ஆடுகளை விழுங்குவது, மந்தையை சிதறடிப்பது, மந்தையை விழுங்குவது. இன்றைக்கு ஒரு மந்தை கட்டுக்கோப்பாக இருக்குமானால், இன்னொரு போதகர் அந்த மந்தையில் உள்ள ஆடுகளிடம் பேசி அங்கே இருக்கின்ற போதகரை குறித்து தவறாக சொல்லி அந்த ஆடுகளை அந்த சபையை விட்டு கலைப்பது, பிறகு தன்னுடைய சபைக்காக அவர்களை எடுத்துக்கொள்வது. இவர்கள்தான் மந்தைகளை சிதறடிப்பவர்கள், மந்தையில் உள்ள ஆடுகளை விழுங்குகிறவர்கள், கெட்சிக்கிற ஓநாய்களாக இருக்கிறார். இவர்களிடம் தப்புவிக்க வல்லவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆண்டவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை தப்புவிக்கவராக இருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் விழித்திருக்க வேண்டும். யார் போலி போதகர்கள், யார் கள்ள போதகர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆவியின் கனிகளாகிய அன்பு, பொறுமை, நீடிய சாந்தம் போன்ற 9 கனிகளை உடையவர்களை, அந்த குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது அவர்களை நாம் உண்மையான போதகர்களாகவும், சத்தியத்தை சத்தியமாகவும், பரிசுத்த ஆவியை வரங்களை பெற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறவர்களாகவும் இருக்கிறவர்கள்தான் உண்மையான போதகர்கள். ஆனால் இன்றோ அடுத்த மந்தையிலுள்ள ஆடுகளை எப்படியாவது தன் மந்தைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள்தான் பட்சிக்கிற ஓநாய்கள். தான் ஆத்துமா ஆதாயம் செய்யாமல் அடுத்த சபைகளில் ஆத்துமாக்களை அபகரித்து கொள்வது தான் பட்சிக்கிற ஓநாய்கள். இவர்கள் சுயத்திற்காக, வயிற்றுக்காக, புகழுக்காக, செல்வத்துக்காக, ஊழியத்திற்கு என்ற பெயரை சொல்லி வந்தவர்களைத்தான் இங்கே பட்சிக்கிற ஓநாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இவர்களிடம் காத்துக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதை குறித்து எப்படி காத்துக்கொள்வது என்பதை குறித்து அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை நாம் வாசிப்போமானால், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும்,
உங்களில் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடினாலே நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருக்க வேண்டும். அவர் எங்கே புத்தி சொன்னார் என்று பார்ப்போமானால், அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை பார்த்தோமானால், ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன், அப்போஸ்தலர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம், பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாத அளவும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவர்களை குறித்து சம்பாஷணை பற்றி புத்தி சொல்லி கொண்டு வந்தான். 10வது வசனம், 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே ஆசியாவில் குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தரின் இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஆகவே நாம் இப்படியாக கர்த்தரின் வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறாக இருக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் வருகையில் இருக்க வேண்டும். அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். கள்ளப்போதர்களுக்கு விலகி கர்த்தருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நாம் சேர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபையும் மகா இரக்கமும் உருக்கம் உடையவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்பா பட்சிக்கிற ஓனாயிலும் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாக உயர்ந்த அடைக்கலமாக இருக்கின்றவரே, இன்றைக்கு ஆடுகளை நீர் காத்துக்கொள்ளும்படியாக மந்தையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே மந்தையை பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். துதிகன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சோத்திரம்.